முதலமைச்சர் திறந்து வச்ச பிறகு நாம் அதை இங்கே துவக்கி வைக்கிறோம். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த முதியோர் உதவித்தொகை ஓஏபிக்கு யார் யார் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆர்டர் தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியில் இங்கே பங்கெடுத்திருக்கக்கூடிய சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அவர்களே, நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துணை ஆட்சியர் சமூக நலத்திட்டம் அவர்களே, மேலும் மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அசோக்குமாரன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களே, அண்ணன் தனபாலன் அவர்களே, சகோதரர் முருகேசன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஆனந்தகுமார் அவர்களே, சகோதரர் கலைவாணன் அவர்களே, குமார் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அக்கா விபி ராணி அக்கா அவர்களே, மற்றும் இந்த சேந்தமங்கலம் செயல் அலுவலர் ஈஓ அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளே, மற்றும் சமூக நலத்திட்டத்தை சேர்ந்த அதிகாரிகளே, வருவாய்த்துறையை சேர்ந்த வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களே, பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 5000 பேர்த்துக்கு இந்த மாதிரி தரோம். இப்போ ராசிபுரத்தில் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்தது நாங்கள் நாமக்கல் போனோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாமக்கல் எம்எல்ஏவும் வந்திருக்கிறார். உடனே நாங்கள் நாமக்கல் செல்ல வேண்டி இருப்பதால் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். அதாவது இன்றைக்கி மட்டும் இப்போ கொடுக்கறது ஓஏபி மட்டும் 316 பேருக்கு ஓஏபி கொடுக்குறோம். இதில் இலவச வீட்டுமனை பட்டா 4 பேர்த்துக்கு, அப்புறம் சமூக நலத்துறையின் மூலமாக தொழிலாளர் நல வாரியம் மூலமாக ஓய்வூதியம் கொடுக்கறது 350 பேர், மகளிர் சுய உதவிக்குழு, அதே மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் ரேஷன் கார்டு 89 பேர்த்துக்கு ரேஷன் கார்டு தான். இன்றைக்கி 89 பேர்த்துக்கு ரேஷன் கார்டு தரப்போகிறோம். மகளிர் சுய உதவி குழு சங்கம் மூலமாகவும் தாட்கோ மூலமாகவும் இந்த நலத்திட்ட உதவிகள் இப்பொழுது இங்கே வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனையும் செஞ்சுருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா காலகட்டம், பக்கத்து வீட்டுக்காரனை கூட போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஜன்னலை திறந்து பேசுவோம், ஜன்னலை மூடிக்குவோம். அப்போ ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு இப்போ முதலமைச்சர் சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவீங்களான்னு கேட்டார். வெறும் 1000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மீதி 4000ஐ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். பெண்களுக்கு இலவச பயணம், பஸ் பயணம் தர முடியுமான்னு கேட்டாங்க. இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் 2 மாதம் வந்தால் 5 வருஷம் முடிய போகுது. ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு டவுன் பஸ்ஸில் தடையில்லாமல் விடியல் பயணம், இலவச பஸ் பயணம். யாருக்கிட்டையும் ஒரு பைசா காசு வாங்கிறதில்ல. ஆனால் பஸ்ஸு நிறுவனத்திற்கு முதலமைச்சர் அந்த டிக்கெட்டுக்கான காசை கொடுத்துட்றாங்க. கொடுத்தா தான் கண்டக்டருக்கு டிரைவருக்கு சம்பளம் போட முடியும். அது முதலமைச்சர் கொடுத்துட்றார். இது ஒரு பக்கம். மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 28 மாதம் கொடுத்துட்டோம். விடுபட்டவங்களுக்கும் கொடுக்குறோம். யார் யார் விடுபட்டு போயிருந்தோ அவங்களுக்கும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இந்த தமிழ்நாட்டில் காமராஜருக்கு அப்புறம், அண்ணாவுக்கு அப்புறம், கலைஞருக்கு அப்புறம் ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான உணவு. நம்ம வீட்டில் கூட அப்படி செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு உப்புமா, ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு சேமியான்னு காலை உணவு திட்டம். இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 1000லிருந்து 1200 உயர்த்தி கொடுத்தோம். ஆட்சிக்கு வந்தோடனே 5 பவுன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணோம். தேடி தேடி போய் பட்டா கொடுத்தோம். அவங்க உக்காந்துருக்கிறாரில்ல சிவநாயக்கம்பட்டி தலைவர், பட்டானா அவர் முன்னாடி தான் இருக்கிறார். இந்த சிவநாயக்கம்பட்டி தலைவருக்கு மட்டும் அவர் ஊரில் அன்றைக்கி போனேன், 400 பேர்த்துக்கு எல்லா பட்டா. யாருக்கும் எந்த காலத்துலேயும், அவருக்கே வயசு 65. அந்த நாளிலிருந்து பட்டா கொடுக்க முடியாத இடத்துக்கெல்லாம் தேடி போய் பட்டா கொடுத்தோம். பட்டா மட்டுமா கொடுத்தோம், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கலைஞர் கனவில்ல திட்டத்தில் 3.5 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம் வீடு கட்டுறதுக்கு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் கொடுக்க கிடையாது. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 7000 பேர்த்துக்கு
கலைஞர் கனவுள்ள திட்டத்தில் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். இப்போ கூட மறுபடியும் யாருக்காவது விடுபட்டு போச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு அதுவும் கொடுக்க போகிறோம். அப்புறம் தாய்மானவர் திட்டம்னு ஒன்று, 65 வயசு ஆகி போயிடுச்சுன்னா போதும், ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் ரேஷன் கடைக்கு போத்தாவே, சர்க்கரை வேணுமா கோதுமை வேணுமா ரேஷன் பொருள் 65 வயசு ஆகிட்டா வீடு தேடியே வரும். வருதாம்மா? கனமாக சொல்லணும். நீங்கள் பார்க்குறீங்கள வருது. ஏம்மா உனக்கு 65 ஆயிடுச்சே, பக்கத்து வீட்டில் வருதா? இந்த அம்மா பார்த்தா 65 மாதிரி தெரியல, அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். அதனால முதலமைச்சருடைய திட்டங்கள்லாம் ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கான திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். நீ 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டா போதும். 12ஆம் வகுப்புக்கு மேலே எந்த காலேஜில் படித்தாலும் சரி, தனியார் காலேஜில் படி, கவர்மெண்ட் காலேஜில் படி, மாதம் 1000 ரூபா புதுமை பெண் திட்டம். பசங்க எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தில் பசங்களுக்கு 1000. நம்ம முதலமைச்சர் எதில் குறை வச்சார்? கொரோனா காலத்தில் 4000 கொடுத்தோம். இப்போ பொங்கல் திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு மாதம் 3000 ரூபா, இது 3000 ரூபா ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்க போன மாதம். இப்படி ஒவ்வொரு திட்டம் நம்ம முதலமைச்சர் பார்த்து செய்கிறார். இந்த ஓஏபி பணம் கூட எழுதினவங்களுக்கு எல்லாம் இப்போ கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ரேஷன் கார்டு கேட்டாங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறோம். ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதையும் தங்குத்தடை இல்லாமல் மகளிர் உரிமை தொகையாகட்டும் மாதம் 1000, பெண்களுக்கு இலவச பஸ் பயணமாகட்டும், அதே மாதிரி முதியோர் உதவித்தொகையை 1000 1200 ஆகட்டும், காலை உணவு திட்டம், பசங்களுக்கு காலை உணவு திட்டமாகட்டும், ரேஷன் பொருள் வீட்டுக்கே வந்து கொடுக்குற தாய்மானவர் திட்டமாகட்டும், இப்போ பொங்கல் பண்டிகை வரைக்கும் முதலமைச்சர் அத்தனை திட்டங்களும் உங்களை தேடி உங்களை நாடி வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து இந்த ஆட்சியில் பயன்பெறாத குடும்பமே யாரும் இருக்க முடியாது. அனைத்து குடும்பங்களும் பயன்பெறுகின்ற வகையில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க பயன்பெற்றிருப்பாங்க. எனக்கு எந்த திட்டமும் கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த திட்டத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு. அதே மாதிரி மோடி வந்து நீட் தேர்வை கொண்டு வந்தார். நீட் தேர்வை கொண்டாந்து நம்ம பசங்களாம் படிக்கக்கூடாதா? நம்ம பசங்க டாக்டருக்கு படிக்கக்கூடாதா? இன்ஜினியருக்கு படிக்கக்கூடாதா? நீட் தேர்வு கொண்டாந்தார். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணார்? அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு 7.5% தனி இடஒதுக்கீடு. இந்த தனி இடஒதுக்கீட்டில் அரசாங்க பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டா டாக்டர் சீட்டு, இன்ஜினியர் சீட்டு, அக்ரி சீட்டு, எந்த சீட்டு கிடைச்சாலும் சரி, ஒரு பைசா நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை, முழுக்க அரசாங்கமே கட்டும். ஆனால் அவருக்கு நீட் தேர்வு கொண்டாந்தாங்க. இப்போ மோடி என்ன பண்ணுறாரு? இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கு சட்டம் போட்டிருக்கிறார். ஆனால் நம்ம முதலமைச்சர் அவங்க எதை செஞ்சாலும் நம்மளுடைய முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக செய்து கொண்டிருக்கிறார். நான் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு விடைபெற இருக்கிறேன். போன ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க வேலைக்கு இந்தி பேசக்கூடியவர்களும் வரலாம்னு சட்டம் போட்டார். என்னென்ன வேலை? போலீஸ் வேலையிலிருந்து, நர்ஸு வேலையிலிருந்து, கண்டக்டர் வேலையிலிருந்து, பிடிஓ வேலையிலிருந்து, தாசில்தார் வேலையிலிருந்து, எந்த அரசாங்க வேலையாக இருந்தாலும் வடநாட்டை சேர்ந்த இந்தி பேசக்கூடியவர்களும் வரலான்னு சட்டம் போட்டார். அதில் ஒன்றும் தப்பு, என்ன தப்பு நடக்கும் தெரியுமா? வடநாட்டில் இருக்கிறவன் ஆன்லைனில் பார்த்து பரீட்சை எழுதி காப்பி அடித்து பாஸ் பண்ணிடுவான். ஏற்கனவே ரயில்வே வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீட் தேர்வை கொண்டு வந்து பார்த்து காப்பி அடிக்க விட்டுறாங்க. இதில் அரசாங்க வேலையும் என்ன ஆகும்? அதுவும் வடநாட்டை சேர்ந்தவர்கள் வரலான்னு சொன்னால் நம்ம நிலைமையை நினச்சி பாருங்கள். நம்ம முதலமைச்சர் வந்தார், தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்குனே உத்தரவு போட்டவர் நம்முடைய முதலமைச்சர். டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் தமிழை ஒரு கட்டாய பாடமாக்கிறார். இல்லைன்னா நமக்கு நம்ம இன்னும் ஒரு எடப்பாடி பழனிசாமியை இன்னொரு 5 வருஷம் இந்த வருஷமாக வந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? நம்ம ஊர் கண்டக்டர் ஹிந்தி பேசுவாப்புல, முன்சீப்பு ஹிந்தி பேசுவாப்புல, ஹிந்தி பேசுகிற முன்சீப்பு வந்துடுவாங்க, போலீஸு ஹிந்தி பேசுகிற போலீஸ் வந்துடுவாங்க. நிலைமை மாறி இருக்கும். முதலமைச்சர் வந்தார், மாற்றினார், தமிழ்நாட்டின் வேலை தமிழுக்குன்னு உத்தரவு போட்டார். இப்படி ஏழை எளிய மக்களுக்காக பார்த்து இந்த திட்டங்களை தீட்டி வருகிற முதலமைச்சருக்கு நீங்கள் என்றைக்கும் நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இப்போ பேசின ஒவ்வொருத்தருக்காக இங்கே நாங்கள் போன பிறகு இங்கே இருக்கக்கூடியவங்க, மேடையில் இருக்கிறவங்க கீழே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் தருவாங்க. ஆர்டர் வாங்காத யாரும் போயிடக்கூடாது. மேடையில் இருக்கிறவங்ககிட்டையும் சொல்லிடுறேன், நீங்கள் கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் ஆர்டர் கொடுத்துருங்க. சாப்பாடு வந்து பஃபே சிஸ்டமாக
ஆமாம், அங்கே ஆர்டர் வாங்கிட்டு போக போக வரிசையாக சாப்பிட்டோம். ஒன்றா அனுப்பிட வேண்டாம். ஒவ்வொரு துறையாக அதே மாதிரி மேடையில் இருக்கிற ஒன்றிய நகர செயலாளர்லாம் அந்தந்த ஊரை சார்ந்தவங்க வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு பார்த்துட்டு போங்க. அதனால் அதிகாரிகிட்ட நான் கேட்டுக்கிறது, கடைசி பயனாளி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஆத்மா குழு தலைவர்கள் இவங்க இருந்து தருவாங்க. வட்டாட்சியர் இருக்கிறாரு, இருந்து அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த ஆணையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த வருவாய்த்துறை மற்றும் அதை சார்ந்த அனைத்து துறைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பயனாளி கொஞ்சம் வரிசையாக வந்துடுங்க. புனிதா இலவச வீட்டுமனை பட்டா பெறும் பயனாளி. புனிதா இலவச வீட்டுமனை பட்டா பெறும் பயனாளி. அடுத்தது சாந்தி இலவச வீட்டுமனை பட்டா. காத்தான் முதியோர் ஓய்வூதிய திட்டம். அன்பழகன் முதியோர் ஓய்வூதிய திட்டம். மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம். காத்தான் போங்க, முன்னால் போங்க. அன்பழகன் முதியோர் உதவி தொகை. ஜெயசுதா. அடுத்தது செல்வம் ஓம் சக்தி மகளிர் சுய உதவி குழு கடன் ரூபாய் 1,12 லட்சம் ரூபாய். அடுத்ததாக ரேகா கல்வி உதவித்தொகை ரூபாய் 50,000. ரூபினி புதிய குடும்ப அட்டை பெறும் பயனாளி. அக்கியம்பட்டி மகளிர் முன்னேற்ற சங்கம் ஆயத்த ஆடை உற்பத்தி அலகுக்காக ரூபாய் 3 லட்சம் ரூபாய். திருமதி ரூபா வீட்டுமனை பட்டா. அனைவரும் அமைதியாக இருந்து தங்களுக்கு உண்டான உத்தரவுகளையும் பட்டா நகல்களையும் பயன்களையும் பெற்றுக்கொண்டு உணவருந்திவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.